இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். ஸோ வந்து இந்த டாப்பு ஃபஸ்ட்டு டாப்பில் இது ட்ரா பண்ணிக்கலாம். 50 டயமீட்டர் 40. ஸோ வந்து 40 mm ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்க் எடுத்தது ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்போ வந்து டாப் லைனில் ஸ்கெட்சு நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபிஃப்டி mm 40. இப்போ வந்து நான் ஆர்க் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் ஆர்க் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி சென்டர் அண்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டு இங்கே கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் சர்க்கிள் எடுத்துகிட்டு டயமீட்டர் வந்து 20 mm. நெக்ஸ்ட் வந்து 20 mmல 10 mm 10 mmல இந்த கட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணியாச்சு. 10 mm இதோட லென்த்து விட்த்து ரெண்டுமே 10 mm தான். டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. இப்போ இது செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிடலாம். மிரர் என்டிட்டிஸில் இப்போ மிரரில் வந்து இந்த லைன் இப்போ ரைட் கிளிக் ஓகே மிரர் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனை மட்டும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே இப்போ டைமென்ஷன் எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் வந்து 20 mm. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த கட் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கட்டு. இப்போ இதில் இந்த கான்டூர்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைமென்ஷன் கலர் கொடுத்துடலாம்.